இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற 3 பேர் லாரி மோதி விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விபத்தில் தென்காசி மாவட்டம் மேல நீலித்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், இந்த விபத்து குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு ஆடி மாதம் முழுவதும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சென்று சாமி தரிசனம் செய்து வருவது வழக்கமாகும். இதனை அடுத்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் உள்ள மேல நீலிந்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக இக்கோவிலுக்கு மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றனர். இந்நிலையில் அதிகாலை சாத்தூர் அருகே நல்லி எனும் கிராமத்தின் அருகே மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்த போது நெல்லையிலிருந்து சிமெண்ட் லோடி ஏற்றி சென்ற லாரி பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் தென்காசி மாவட்டம் மேல நீலிந்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ், பவுன்ராஜ், முருகன் ஆகிய 3 பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இதனை அறிந்த சாத்தூர் தாலுகா காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து பலியான பக்தர்களை மீட்டு விருதுநகர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து ஏற்படுத்திய சிமெண்ட் லாரி ஓட்டுநர் மணிகண்டன் என்பவரை சாத்தூர் தாலுகா காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கௌதமி, விபத்து குறித்தான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.